ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் முயற்சி என்பது அடிப்படை கிடையாது, கடமை மாத்திரம்தான். சிலர் இந்த வியாபார ஆசையிலே பணக்காரனாவது எப்படி என்ற புக்கு நிறைய வாங்கி படிக்கிறாங்க. பணக்காரனாவது எப்படி, அந்த ஆள் பணக்காரனாகிறதுக்கு இப்படி என்ன கண்டுபிடிச்சிக்கிறான் போல அந்த புக் எழுதுறவர். அதை போட்டு போட்டு அவர் பணக்காரன் ஆயிட்டாரு. வணங்கிட்டா பணக்காரனாவது இப்படித்தான், நீங்க எடுத்து வாசிக்க நான் பணக்காரன் ஆயிடுவேன். விளங்கிட்டா? அப்ப பணக்காரனாவது எப்படின்னு அவர் புக் போடுறாரு. இத ஒரு பெரிய தொழிலதிபர் போடுறா பரவாயில்ல, அப்படியும் போட்டிக்கிறாங்க. அவங்க போட்டா பரவாயில்ல, அவர் ஏற்கனவே பணக்காரன் எப்படி அவரு போடுறது. சகோதரர்களே, பணக்காரனாவது பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க தெரியுமா, கொஞ்சம் அரிசி மணி மாறி சேர்த்தா தான் பணக்காரனாக. பணக்காரனாக்குவதற்கு தானே அல்லாஹ்வுடைய கையில உள்ள ஒரு விஷயம். அது சும்மா தத்துவம் அல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கையில் உள்ள விஷயம். வறுமையாக்குவதற்கு தானே அல்லாஹ்வுடைய கையில் உள்ள விஷயம். அல்லாஹ் தஆலா உங்கள ஒருத்தருக்கு நீங்க பணக்காரனாகணும் என்று நாடி விட்டான்னு வைங்களே, தொட்டதெல்லாம் தங்கமாக பண்ணுவாங்க, அப்படி ஆயிடும். என்ன பிசினஸ் கை வச்சாலும் டபுள் ட்ரிபிள் ஆகிக்கிட்டே போகும். ஏன்? வசதியை வாய்ப்பை அல்லாஹ் தான் சமைச்சு தரணும். அல்லாஹ் தஆலா ஈஜிப்ட்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமைச்சராகணும் என்றா என்ன செய்யணும்? சிரியால அவரை கடத்த வைக்கணும். கடத்தலுக்கு அமைச்சருக்கு சம்பந்தம் இல்லை. 9 சகோதரர்களால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடத்தப்பட்டதுக்கும் ஈஜிப்ட்ல இவர் அமைச்சராகிறதுக்கு என்ன சம்பந்தம் கேட்கிறேன்? எந்த சம்பந்தமும் இல்ல. அல்லாஹ் என்னை கிட்ட மூவ் பண்ணிக்கிட்டே வருவான். அது உங்களுக்கு விளங்காது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். விளங்கிட்டா? இவரை கடத்தக்குள்ள அவருக்கு தெரியாது, அங்க அமைச்சர் பிரச்சனை இவருக்கும் தெரியாது, இவர் ரிமண்டுக்கு போக்கல அதுவும் தெரியாது, மன்னர் கனவு காணக்கல் அதுவும் தெரியாது. அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு சூழலால் அல்லாஹ் அமைப்பான். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நாடிட்டான் வைங்களே, எல்லா சூழலையும் உங்களுக்கு அமைப்பான். அல்லாஹ் எல்லா சூழலையும் உங்களுக்கு அமைப்பான். நீங்க போற ரூட்டெல்லாம் நீங்க நினைக்காத மாதிரி போவீங்க. இவர் என்ன நினைப்பார் தெரியுமா? என்ற திட்டத்துல தான் இதெல்லாம் அடையுதுன்னு அல்லாஹ் உங்களுக்கு கிட்ட கொண்டாந்துதான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கிட்ட ஆக்குறான்னு அர்த்தம். சகோதரர்களே, எங்கட திட்டத்துல தான் பணக்காரன் ஆயிருந்து வைங்களே, அது பொய்யனத்துக்கு என்ன தெரியுமா? இன்றைக்கு உதாரணம் சொல்லி பேர் சொல்லி சொல்ல முடியும். எந்த அளவுக்கு என்றால், பெரிய மலைகள் எல்லாம் பெரிய எஸ்டேட்டுகள் வைத்திருந்தவர்கள், பெரிய பெரிய எஸ்டேட்டுகள், அரசாங்கத்துக்கு கூட பணம் கொடுக்க முடியும் என்று கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, தர்மங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு 50-60 கோடி கொடுத்துட்டு வாரான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பணக்காரராக இருந்தவர்கள் இன்றைக்கு படுப்பதற்கு மருமகன் வாங்கி கொடுத்த பாயில் இருக்கிறார்கள். மருமகன் வாங்கி கொடுப்பானே பாய். அப்ப நாங்க இருக்கிற மூளையால தானே பணக்காரன் ஆயினா. ஏன் மூளையால ஒரு 10,000 சேர்த்து வைக்கலாது? ஏன் மூளையால ஒரு பேச்சத்தை சேர்த்து வைக்கலாது? சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்றானே, அல்லாஹ் தஆலா பணக்காரன், நீங்கள் பிச்சைக்காரர்கள் என்று வான்துமுல் ஃபுகராண்டு அதைத்தான் வழங்கிக்கிறோம். ஒரு பிச்சைக்காரன் மாறான்னு வைங்களேன், 10 ரூபா கொடுக்க நினைக்கிறீங்க, மறந்து போய் 1000 ரூபாய் கையில கொடுத்துட்டீங்க. 1000 ரூபாய் கையில கொடுத்துட்டீங்க, கண்ணுட்டீங்க 1000 ரூபாய் கொடுத்தது, சரி போட்டு பண்ணி விட்டுட்டீங்க. ஒரு 2 மீட்டர் அங்கல வைக்கல, உங்களுக்கு மனசு சொல்லுது என்னது? 1000 ரூபாய் கொடுத்துட்டோமே, திருப்பி எடுப்போம். 1000 ரூபாய் இங்க வான்னு கூப்பிடுறோம், 1000 ரூபாய் தாண்டு, இல்ல தரையில ஆடுறான், ஏழுமா உனக்கு பக்கத்துக்குலாம் அடிச்சுட்டு பிச்சைக்கார குடுறான் 1000 ரூபாய், இப்படித்தான் சொல்லுவான். வாங்கிடுவான் போகணும். நீங்க பிச்சைக்கார, அதான் அல்லாஹ் சொல்றா, நீங்க பிச்சைக்காரர்கள் கொடுத்த மாதிரி வாங்கினேன்னா அவ்வளவுதான், தந்துதான் ஆகணும். கொடுத்த மாதிரி நான் வாங்குவேன், கொடுத்தாங்கன்னு 7 ஆண்டு உரிமை பேசுற லெவல்ல நாங்க இல்ல. அல்லாஹ் 1000 ரூபாய் தருவான், அதை ஒரேடியாக எடுப்பான், படிப்படியா தாரடல் எங்களுக்கு சொல்லலாது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்ற வன்துமுல் ஃபுகரா. சகோதரர்களே, அப்படியான ஒரு தரத்துல நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். அப்ப பணக்காரனாவுக்கு பெரிய டெக்னிக்கலா இல்ல, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வசனம் நாடிட்டா சரி. ஏன் சுலைமான் அல்லாஹ்ட்ட கேட்கணும், ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பின்னால் எவருக்கும் ஆகாத ஒரு ஆட்சியை எனக்கு தா. அவரால் ஏழுமதை எடுக்க அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்ப நினைச்ச மாதிரி அல்லாஹ் தஆலா ஆட்சியை கொடுத்தான். சகோதரர்களே, அந்த நம்பிக்கை நபிமார்களுக்கு இருந்துச்சு. உலகத்துல காரணிகளாலதான் ஆகும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. காரணிகள் அடிப்படை அல்ல, அந்த காரணிக்கு தோதுவான எந்த சூழல் இல்லாமலும் அல்லாஹ் கொடுப்பான் நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. நாங்க அப்படி இல்லையே, இதை வச்சுதான் அளக்கிறது. அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? எங்க நிறைய பேர் துவாக்களை பாருங்க பாப்போம், அல்லாஹ்வை நம்பி துவா கேட்கிற குறவு, பக்கத்துல இருக்கிறத நம்பி துவா கேட்கறதா கூட. ஒருவருக்கு வேன் வாங்குற ஐடியாண்டா 25 லட்சம் சல்லி சேர்த்து வச்சுப்பாரு, 25 லட்சம், இன்னொரு 5 லட்சம் தான் தேவை, அப்பதான் துவா கேட்கிறாரு, யா அல்லாஹ் எப்படியா ஒரு வேணும்னு வாங்கிக்கணும், இன்னொரு 5 லட்சம் தான். இது அல்லாஹ் நம்பி கேட்கல, 25 லட்சத்தை நம்பி கேட்கிறது. 25 இருக்குதே, இன்னொரு 5 தாண்டு. அதனாலதான் பிளைட்டை யாரும் துவா கேட்ட வரலாறே இல்லை. எனக்கு ஒரு பிளைட் தாண்டியே அதெல்லாம் எங்களுக்கு இல்லை, அல்லாஹ்ல நம்பிக்கை தான், அதை கேட்போம். எங்களுக்கு விஷயத்துல தான் நம்பிக்கை, அதை முன்னால வச்சுக்கிட்டு தான் துவா, அதை முன்னால வச்சுக்கிட்டு அதை யாரெல்லாம் ஏத்தாண்டு, யாரெல்லாம் பிளைட் தாண்டி யாராவது நானோ நீங்களோ கேட்கலையே. ஏன் கேட்கல? எங்களுக்கு அது தேவையில்லை எடுத்து கேட்கல, உலகமே தேவைன்னு உள்ளன்னு சொல்லுது, உலகமே தேவைன்னு உள்ளன்னு சொல்லுது, அதுக்காக நீ கேட்காம இருக்கல.
இது எங்களுக்கு சாத்தியப்படுமா? அல்லாஹ்வுக்கு சாத்தியப்படும். அப்படி கேட்கல. ஆனா சுலைமான் தான் கேட்டார், எனக்கு ஆட்சியை தா, உலகத்துல எவனும் கிடைக்க கூடாது, அது மாதிரி ஒரு ஆட்சியை தான் கேட்டாரு. நாங்க கேட்க மாட்டோம். அதே போல எங்களுக்கு ஏழுமே, அதுக்கும் கேட்க மாட்டோம். செருப்பு வாரந்து யாராவது துவா கேட்டுக்கிறோமா? பெட்ரோல் இல்லாம வாகனம் நின்று துவா கேட்டுக்கிறோமா? ஏன் சொல்லுங்க, அதெல்லாம் எங்களுக்கு ஏழும். துவா இல்லாமலே ஏழும். நடுவுலிக்கிறத பத்தி தான் கேட்கிறது. விளையிட்டா ரசூலுல்லாஹ் செருப்பு வார இருந்தாலும் கேட்பாங்க, பெருசையும் கேட்பாங்க. நாங்க நடுவுலிக்கிற மட்டும்தான் கேட்கிறோம். எதோட நம்பிக்கை எங்களுக்கு? இந்த சடப்பொருளோட மட்டும்தான் நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேரளவில் சுமார் சொல்லிக் கொள்றது. நாங்கள் அந்த நிலையில் தான் இருக்கிறோம். ஆனா நபிமார்கள் அப்படி இருக்கல. கடலுக்கு முன்னால போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாரு. சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஈஜிப்ட் தெரியாமல் இல்ல, இங்களால போனா தரையால போகலாம்னு தெரியும். இந்த பகுதியால போனா தரை, அவர் அந்த ஊர்ல வாழ்ந்தவர். எங்களை தரை, எங்களை கடல், எங்களை நதி என்று தெரியும். தெரிஞ்சு தண்ணீரை சைடுக்கு ஓடுறாரு. அல்லாஹ் போச்சிருக்கிறாங்களே, அதாவது வியாபார சைடுக்கு ஓடுறாரு. வட்டி தான் லாபம் மாதிரி விளங்குற பகுதி, தரைப்பகுதி. ஆனாலும் அல்லாஹ் போக சொல்லிக்கிற தண்ணி பகுதிக்கு தான் வியாபாரம். கடலை வச்சு அல்லாஹ் சோதிச்சான், எங்களுக்கு வியாபாரம் வட்டி வச்சு தான் சோதிக்கிறான். அதுலயே வட்டிக்குள்ள பேத்துறாங்க கொஞ்சம் பேர். சகோதரர்களே, கடலுக்கு முன்னால போய் நிக்கிறாரு. ஃபக்லிமா அன்த கால் இன்னமா தக்லிஃபி ஹாதில் ஹயாத்தித் துன்யா. ஃபிரௌனே, சொல்ற தீர்ப்பை சொல்லிக்க, இந்த உலகத்துல தான் உண்ட தீர்ப்பெல்லாம் என்று சொன்ன உறுதியான ஒரு சமுதாயம் பின்னால வருது. அவரை நம்பி கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் போகல. பின்னால ஒரு குரூப் வந்துச்சு, அவர்களை நம்பி கூட போகல. அல்லாஹ் ஒத்த மாத்திரம் தான். ஒத்தன் தனியா இருப்பான், 4 பேர் சேரு 5 சேரு கூட்டமும் சேர்ந்திக்கும். கூட்டத்தில் அவருக்கு நம்பிக்கை இல்ல, அல்லாஹ்ல நம்பிக்கை. கடலுக்கு முன்னால நிக்க கொள்ள அந்த கூட்டம் சொல்லுது, கால சாபு மூசா இன்னால முதரக்கு. ஆப்பட்டுக்கொண்டமே, ஆப்பட்டுக்கொண்டமே. ஏன்? முன்னால கடல், உண்மையில பின்னால பிறோடைய பட்டாளம். உலகியல் ரீதியாக க்ளோஸ், இனி முடிஞ்சாச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நம்பி வரலையே, அல்லாஹ் நம்பி தானே வந்தாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு என்ன தெரியுமா? கல்லா, அவ்வாறல்ல, இன்னமா ய ரப்பி சயஹ்தீனி, என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அவ்வளவுதான். அதாவது சடத்தை வச்சு அவர் நம்பல. அப்படி ஒரு நம்பிக்கைக்கு முன்னால் அல்லாஹ் கடலை போடணும். அப்படி ஒரு நம்பிக்கைக்கு முன்னால சடத்துல இல்லாததையும் அல்லாஹ் உருவாக்கும். உலகத்துல சில விதி இருக்குது, அதெல்லாம் ஒட்டச்சி எல்லாம் இடம் தருவான். அவன் தானே விதியை வச்சவன், அவனுக்கு உடைக்கலதா? உடைப்பான். கடலை பொளந்து கொடுத்தான். ஆனால் நான் எங்களை யோசித்து பார்க்கிறேன், நாங்கள் எப்படி இருந்திருப்போம் தெரியுமா? அங்க இருந்த எங்க ஈமானிய தரத்துக்கு உடைஞ்சாலும் போய்க்க மாட்டோம். இடையில போகல, கடல் வந்துட்டு நான் மறுபடி சும்மா இப்படி இருந்து இவன்ட்ட மாட்டிட்டு சாகுவோன்னு நினைச்சுப்போம். அப்படி ஒரு லெவல்ல தான் எங்களுடைய தரவரமைக்கு. அவ்வளவு பெரிய ஏரியா தாண்டணுமே, கடல் இப்ப நிக்குது, இதால போகணுமே, நடுவுல போகல வந்துட்டேன்னா அப்படின்னு நினைப்போம். அல்லாஹ் போக சொன்ன உடனே பின்னால எல்லாரும் போறோம். அல்லாஹ் திறந்து கொடுத்தா அப்படியே போய் அங்கே சேர்றாங்க. இந்த நம்பிக்கை வருமா எங்களுக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்கு முன்னால நிக்கிறாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்கு முன்னால போறா, அவர் பயப்படல, தைரியமா தான் பேசுறாரு. சகோதரர்களே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுல போடப்பட்ட பின்னால போடுகின்ற நேரத்தில் என்ன சொன்னாரு? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பு சாட்டுகின்றவர்களில் அவனை போன்று சிறந்தவர்கள் யாரும் கிடையாது, பொறுப்பு சாட்டப்படுகின்றவர்களில். அப்படி ஒரு நம்பிக்கைக்கு முன்னால் அல்லாஹ் நெருப்பையும் குளிராக்குவான், நெருப்ப சூடாக்காம ஆக்குவான் அல்லாஹ் தஆலா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட எப்படி துஆ கேக்குறாரு தெரியுமா? ரப்பி இன்னி வஹனல் அஸ்மு மின்னி வஸ்தஅல الرأس ஷைபா வலம் அகுன் பிதுஆஇ ரப்பிக ஷகியா வகானத் இம்ரஅதி ஆகிரா ஃபஹப்லி மின் லதுன்க வலியா. என்ன அழகான துஆ தெரியுமா? நம்ம கேப் எப்படி தெரியுமா? அதுக்கு மாத்தம் அல்லாஹ் எனக்கு 25 லட்சம் இருக்கு, எப்படியாவது இன்னொரு 5 லட்சம்னா ஒரு வேனை தாண்டாரு கேட்போம். அவர் எப்படி கேட்கிறார் தெரியுமா? சுபஹானல்லாஹ், நான் வயசாகிட்டேன், என்ன முடியெல்லாம் நரைச்சி பேத்துட்டு, ஆனா உண்ட துவால இதுவரைக்கும் நம்பிக்கை இழந்ததே கிடையாது, ஏன்னா பொன்னாட்டியும் மலடி, எனக்கு புள்ளேத்தா. எப்படி துவாது? அதாவது உலக காரணங்கள் எனக்கு எதுவுமே இல்ல, அல்லாஹ் உண்ட துவால நம்பிக்கை இழந்ததுல நீ தான்றாரு. அப்படியே நரைச்சு போயிட்டேன், எப்பயும் நான் துவால நம்பிக்கை இழந்தது இல்ல, என்ன மனைவியும் மலடி ஆயிக்கிறா, எனக்கு புள்ளைய தான்றா. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் கொடுக்க ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிதீன், யா அல்லாஹ் என்னை தனி மனிதனாக விட்டு விடாதே, வாரிதுகளிலேயே நீதான் மிகச் சிறந்தவன் என்று சொல்லி அவர் சொல்றாரு. வாரிதுகளை மிகச் சிறந்தவன் என்ன? புள்ளை இல்லாட்டியும் நீதான் என்ற சொத்துக்கு உரிமை, நீதான் மிகச் சிறந்தவன் புள்ளையை விட என்று சொல்லிட்டு சொல்றா, என்னை தனியே விட்டுறாதே. இப்படி நம்ம கேட்டுக்கிறோமா? அதாவது உலகியல் ரீதியா எந்த விதமான காரணமும் இல்லை என்று சொல்லி கேட்ட வசனத்தை பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை வரணும் சகோதரர்களே. இந்த நம்பிக்கை வந்துட்டேன்னு வைங்களே, வியாபாரத்தை பாங்கு சொல்லுதான் 50,000 லாபத்துக்குரிய பிசினஸ் முன்னால் இருந்தாலும் க்ளோஸ் பண்ணி, அல்லாஹ் எனக்கு இது எனக்கு கிடைக்கணும் என்று இருந்தா உலகத்துல எவனாலே அதை தடுக்கல. அவன் நிப்பா, பாங்கு சொல்லி முடியும் வரைக்கும், தொழுதுட்டு வரும் வரைக்கும் அவன் நிப்பா.
உங்களுக்கு கிடைக்காதுன்னு எழுதி இருந்தா 50,000 லாட்சிக்குள்ள வந்தாலும் நாளைக்கு எடுப்பான்ல, நாளைக்கு அதை எடுப்பான்ல 50. அல்லாஹ் தஆலா நீங்க வாரன்னு தான் நினைப்பீங்க, போற ரூட் தெரியாதே உங்களுக்கு. நீங்க வாரத்தை தான் நினைக்கிறீங்க, அதை எடுக்கிற ரூட் உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். நீங்க வாரத்தை மட்டும் தான் பாக்குறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு அது எழுதி இருந்தாண்டா உங்களுக்கு கிடைக்கும். அதை இல்லாமக்கன்னு அல்லாஹ் எழுதி இருந்தா கோடி கோடியா வச்சிருந்தாலும் ஒரு தண்ணி சுனாமி போயிடும். எவ்வளவு டெக்னாலஜியில வளர்ந்திருக்கிறோம், எவ்வளவு முன்னேறிக்கிறோம். சந்திரனுக்கு கால நடிக்க போறோமா, செவ்வாய் கோளுக்கு பாஸ்பேட் அனுப்புறதா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். அழிக்கிறதுக்கு அல்லாஹ் புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சானா? அன்றைக்கு வளர்ச்சி இல்லாத காலத்துல எப்படி அழிச்சானோ அப்படித்தான் இன்றைக்கு அழிக்கிறான். புதுசா ஒண்ணும் கண்டுபிடிக்கல. அதே இடி, அதே காத்து, அதே தண்ணி, அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு வளர்ந்து போங்க, இதைத்தான் நான் யூஸ் பண்ணுவேன்றால. மேலதிகமா அல்லாஹ் உங்களோட டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி எதுவும் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. வளமையானதை அல்லாஹ் யூஸ் பண்றான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பவரும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் சர்வ சாதாரண விஷயம் கிடையாது. இதை நாங்க அடி மனசுல எங்கட உள்ளத்துல வச்சிருக்கணும். இந்த பதிவு மட்டும் வந்துட்டேன்னு சொன்னா வியாபாரத்துல ஒரு சரியான நிலைப்பாட்டு இருக்கும்.